ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் லன்ச்சு தான் மினி விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் லன்ச் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சோறு குழம்புன்னு இல்லாமல் ஒன் பாட் ரைஸாக சிம்பிளாக சூடாக செம்மையாக சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணேன்னா பிரிட்ஜி தான் பண்ணேன். அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டா, குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் நெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா எண்ணெயிலே போட்டு வதக்குனீங்கன்னா வாயில் தட்டுப்படாது. தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இது வந்து நீங்கள் பிரியாணிக்கும் ஃபாலோ பண்ணலாம், தக்காளி சாதத்துக்கும் ஃபாலோ பண்ணலாம், எதுக்குனாலுமே ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மசாலாஸ் என்ன ஆட் பண்ணேன்னா, மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, தயிர் ஊற்றிட்டு சோயா வந்து தனியாக சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் போட்டு 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அரிசி போட்டு ஒரு விசில் இட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிரிஞ்சி ரெடி ஆகிடும். இது இல்லைன்னா நீங்கள் தம்மு கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வறுத்து முட்டை நல்லாயிருக்கும். அன்றைக்கி நாங்கள் வெறும் பாயில்டு எக் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சுட சுட லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ இன்னைக்கான மினி விலாக் அவ்வளோதான். பை பை. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா.